சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. எப்படின்னா சென்சார் போர்டுக்கு ஒரு ஆபீசர் இருப்பார், அவர் கவர்மெண்ட் ஆபீசர். சென்சார் போர்டு மெம்பர்ஸ் போடுவாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாமே எந்த கட்சி மேல ஆட்சியில இருக்கோ, காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்ததுன்னா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான் அதுல மெம்பரா இருப்பாங்க. பாஜக ஆட்சி இருந்ததுன்னா பாஜக ஆதரவாளர்கள் தான் அதுல மெம்பரா இருப்பாங்க. குற்றப்பத்திரிகை அப்படின்னு ஒரு படம் 91 ஆரம்பிக்கப்பட்டு 92 அந்த படம் முடிக்கப்பட்டது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனது 2007. ஜனநாயகனுக்கு நடந்ததே வேற அப்படிங்கிறாங்க. ஜனநாயகனுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இது ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு. பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தக்கூடிய டிராமா. அப்ப இது என்னடா இந்த படம் ட்ரெய்லரே ட்ரோல் ஆகுது. படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட் டியூரேஷன், இவ்வளவு நேரம் படம். அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜகவுக்கு ஒரு அண்டர் டீலிங் தான் விஜய் இருந்துட்டு இருக்காரு. எல்லாம் தெரியுது, எல்லாருக்குமே வெட்ட வச்சமா தெரியுது. இவர் கேட்டவனே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இவர் கேட்டவனே வெளிநாட்டுக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அது சார்ட்டர்ட் ஃபிளைட்ல. இப்ப என்னன்னா சமீப காலமா திமுக ஓட்டை வந்து இவர் பிரிக்கிறதுக்கு என்னன்னா ஒரு பிஜேபி எதிர்ப்பு அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு. 2 பேரை தூக்கி போட்டு மீச்சிருக்காரு அந்த படத்துல, அவ்வளவுதான். இந்த படத்துக்கு சென்சார் அப்படிங்கிற விஷயமே ஒரு உச்சகட்ட ஒரு நாடகமா தான் இருக்கு. ஒரு சில பேர் சொல்றாங்க இல்ல அவர் கூட்டணி கொண்டு வரதுக்கு படத்தை முடக்கி வச்சு என்ன பண்ண போறாங்க பாத்தீங்களா? விஜயை வந்து பிஜேபி முடக்குது, விஜய் பிஜேபிக்கு எதிரானவர் தாங்க. அப்படி இருந்தும் கூட விஜய் இப்போ வரைக்கும் அதை எதிர்த்து பேசல. இல்ல இந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சைலண்ட் ப்ரொடியூசர் விஜய். ஏன்னா வந்து யாரு ஜெகதீஷ் பழனிசாமி யாரு விஜயோட மேனேஜர். ஒருவேளை அந்த படத்துக்கு வரக்கூடிய டாக் எல்லாம் பாக்குறப்ப அவர் ரொம்ப எமோஷனலா இருக்கு. பல இடங்கள்ல வந்து படம் பார்த்து உணர்ச்சி புலம்பா இருக்கும். ஒரு அமரன் மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் கிட்ட ஆயிடுச்சுன்னா, இந்த படம் பின்னாடி போயிடுச்சுன்னா கடைசி படம் அதுக்கு நம்ம சொன்ன விஷயங்களும் அவங்க எடுபடல, ட்ரோல் ஆயிடுச்சு, படமும் சரியா போல, வசூல் ரீதியா போல அப்படின்னு வரப்ப நமக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆயிரும் அப்படின்றவாங்க. அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்குங்கிறது உண்மைதான். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி விசஸ் ஜனநாயகன் போய் இப்போ பராசக்தி ஜனநாயகன் விசஸ் சென்சார் போர்டுன்னு ஆகிப்போச்சு சார். ரெண்டுத்துக்குமே இன்னும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது? அது ஒரு ரிலீஸ்க்கு இவ்வளோ கிட்டக்க வந்து ஒரு பிரச்சனை, அதுவும் விஜய் படத்துக்கு ஒரு பிரச்சனை எப்பவுமே வந்துட்டு இருக்கு எல்லா படத்துக்கும். இது ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா பேசப்படுது. எப்படி சார் பார்க்கல? இல்லை, இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏறக்குறைய அது ஒரு அட்டானமஸ் பாடி தான், ஒரு தன்னாட்சி அமைப்பு பெற்ற அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தான். இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி சென்சார் போர்டுடைய வேலை என்னன்னா, ஒரு திரைப்படத்தை தணிக்கை செய்து அனுப்புறது. அந்த படம் ரிலீஸ் ஆனால் பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, இரு மத ரீதியான பிரச்சனை வந்துடக்கூடாது, சமூக ஒற்றுமைக்கு பங்கம் வந்துடக்கூடாது, ஒரு ஆபாசமான காட்சிகள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தணிக்கை செய்யப்பட்டு அனுப்புறது. இது எப்பயுமே அரசியல் பின்புலத்தோடு தான் இயங்கிட்டு இருக்கு சென்சார் போர்டு. எப்படின்னா சென்சார் போர்டுக்கு ஒரு ஆபீசர் இருப்பார், அவர் கவர்மெண்ட் ஆபீசர். சென்சார் போர்டு மெம்பர்ஸ் போடுவாங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாமே எந்த கட்சி மேல ஆட்சியில இருக்கோ, காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்ததுன்னா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான் அதுல மெம்பரா இருப்பாங்க. பாஜக ஆட்சி இருந்ததுன்னா பாஜக ஆதரவாளர்கள் தான் அதுல மெம்பரா இருப்பாங்க. இதுக்கு என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, குற்றப்பத்திரிகை அப்படின்னு ஒரு படம் 91 ஆரம்பிக்கப்பட்டு 92 அந்த படம் முடிக்கப்பட்டது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனது 2007. கிட்டத்தட்ட சென்சார் போர்டுல 3 அமைப்புகள் இருக்கு. சென்சார் போர்டு 6 பேர் கொண்ட ஒரு அமைப்பு பார்ப்பாங்க. படத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கட்ஸ் இருந்ததுன்னா கொடுப்பாங்க, அதை திருப்பி வந்து அதை கட் பண்ணிட்டு வந்து அதை காமிப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த படத்துக்கு ஏயா முதல்ல 2 தான் இருந்தது, ஏ + யூ 2 தான் இருந்தது. இப்போ யூஏன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக இந்த கூலி படம் அந்த டைம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த சென்சார் போர்டில் அது இருக்கும். முதல்ல 3 அமைப்புகள் இருந்துச்சு, சென்சார் போர்டு, அப்புறம் சென்சார் போர்டு கமிட்டி, ரிவைசிங் கமிட்டி, ட்ரிபியூனல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து எப்படி பாம்பேல இருக்கும், அது வந்து மேல்முறையீடு மாதிரி, சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அந்த ட்ரிபியூனல் போய் சண்டை போட்டு சில படங்கள் வாங்கி வந்துருக்காங்க. சில படங்கள் அங்கேயும் போய் தீர்வாகாம கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல பெண்டிங்கை போட்டு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட குற்றப்பத்திரிகை படம்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ணி இவர் நம்ம ராம்கி நடிச்ச படம். அது எப்படின்னா ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கொலையை பற்றி பேக்ரவுண்டில் வர்ற படம். அப்போ அந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்து
யார் சொன்ன மாதிரி 15 வருஷம் கழிச்சு அந்த படம் வந்துச்சு. அப்போ சென்சார் போர்டில் மாட்டின படங்கள் நிறையா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் விஸ் பராசக்தி, இந்த 2 படமுமே என்னன்னா, ஜனநாயகன் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வர்ற படம், அவர் தன்னுடைய அரசியலை சொல்கிற படம். இது பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக்காக இருந்தால் கூட எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் இதில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்படிங்கும் போது அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. பராசக்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாற்று ரீதியாக நடந்த ஒரு சம்பவத்தினுடைய பதிவு. அந்த படத்தும் அங்கே இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 2 படமே பார்க்குறாங்க. இப்போ 2 படத்தை என்னென்னா ஆல்மோஸ்ட் பராசக்தி பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னா அவங்க ரிவைசிங் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டி சொன்ன அந்த கட் லிஸ்ட்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணி திருப்பி சப்மிட் பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வாங்கிடுவாங்க, பிரச்சனை இல்லைன்னு. ஜனநாயகனுக்கு நடந்ததே வேற அப்படிங்கிறாங்க. ஜனநாயகனுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இது ஒரு டிராமா மாதிரி தான் இருக்கு. பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தக்கூடிய டிராமா. என்னன்னா அதுக்கு சாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இந்த படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி முதல்ல ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, அடுத்து பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு சோசியல் மீடியா ஃபுல்லா அது ட்ரோல் ஆச்சு. தெலுங்கு படத்தை எடுத்து இந்த கேச்சரிவாடா கண்டிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்து போட்டு ட்ரோல் ஆகிட்டே போகுது. அப்போ இது என்னடா, இந்த படம் ட்ரெய்லரே ட்ரோல் ஆகுது. படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் 28 செகண்ட் டியூரேஷன், இவ்வளவு நேரம் படம். அப்போ ஒரு தெலுங்கு படம், மசாலா அதிகமாக உள்ள படம், இந்த படம் ரிலீஸ் ஆகி அது வந்து இந்தியன் 2 மாதிரி ட்ரோல் ஆயிடுச்சுன்னா, படம் முழுக்க யாராவது அடிச்சிட்டு இருக்காரு, யாராவது பஞ்ச் பேசிட்டு அந்த மாதிரி கிரிஞ்சா போயிடுச்சுன்னா வந்து நம்ம படம் வந்து ட்ரோல் ஆயிரும். படம் ட்ரோல் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு அது பெரிய செட்பேக் ஆயிருக்கும். ஏன்னா தன்னுடைய அரசியல் சொல்ற படம் அது வந்து ட்ரோலா மாறிடுச்சுன்னா அது வந்து சரி செட்பேக் ஆயிரும். அப்ப ரிலீஸ் டேட் எல்லாம் போட்டாச்சு, உலகம் முழுக்க போட்டாச்சு, இந்த படத்தை எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு சிக்கல். 2வது 3 மணி நேரம் அப்படிங்கிற டியூரேஷனுக்கு தியேட்டர் ஓனர் சப்ஜெக்ஷன் பண்றாங்க. அந்த 20-80%ங்கிற அந்த பெர்சன்டேஜ் பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் இவங்களுக்கும். இத்தனை சிக்கலுக்கு மத்தியில இந்த படம் தியேட்டரும் கிடைக்கல. 400 தியேட்டர் 500 தியேட்டர் தான் கிடைக்குது. 2 படம் பிரிச்சுட்டாங்க. முதல்ல சோலா வரும்னு பார்த்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கே ரசிகர் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்புறம் 1000 தியேட்டர் கிடைச்சதுன்னா 1000 தியேட்டர்லயும் 3 நாள் போட்டு ஃபில் பண்ணி படத்தை எடுத்துப்பாங்க. அது இன்னும் பெருசா எடுத்திருப்பாங்க. படம் எப்படி இருந்தாலும் 3 நாள் எடுத்துருவாங்க காசு. ஆனா இப்போ 600 தியேட்டர் 500 தியேட்டர் தான் கிடைக்க போகுது. அப்ப இத்தனை சிக்கலை தாண்டி படம் வரணும். படம் வந்து ட்ரோல் ஆகி வேற மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு ஆழமா இருக்கு. அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜகவுக்கு ஒரு அண்டர் டீலிங் தான் விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. எல்லாம் தெரியுது, எல்லாருக்குமே வெட்ட வச்சமா தெரியுது. இவர் கேட்டவனே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இவர் கேட்டவனே வெளிநாட்டுக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது சார்ட்டர்ட் ஃபிளைட்ல இந்தியாவில இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் இறங்குறதுக்கு ஏவியேஷன் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இமிகிரேஷன் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நாட்டில் ஒருத்தர் தனி விமானத்தை எடுத்துட்டு ஒரு நாட்டில் போய் இறங்குறாருன்னா இந்த நாட்டுக்கும் அந்த நாடும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாங்க, பெர்மிஷன் கொடுங்க, இவர் வந்து நல்ல நோக்கத்தோட தான் வர்றாரு, எந்த ஒரு மேல லீகல் இது இல்லீகல் இது கிடையாது, இவருக்கு வர்றதுக்கு கொடுக்கலாம்னா கிளியரன்ஸ் கொடுக்கணும். அப்ப இந்த ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். இது யார் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட், இவங்களுக்கு தான் அந்த மாதிரியான கிடைக்கும். பிரைவேட்டா போறவங்களுக்கு அது ரொம்ப ரிஸ்க், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மத்திய அரசு உடனே பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு மலேசியால போய் இறங்கி அந்த விமானத்தை ஹால்ட் போட்டு வச்சு திருப்பி வச்சு வந்திருக்கிறாருன்னா அப்ப இந்த அளவுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. கடந்த மார்ச் மாசத்துல இருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் அவருக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க, துணை ராணுவ படை பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியஸ்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஐபி அலாட், அதெல்லாம் விஐபி செக்யூரிட்டி அலாட். அது அப்ப அதெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப மத்திய அரசோடு ஒரு நெருக்கமா ஒரு இதா தான் இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா சமீப காலமா திமுக ஓட்டை வந்து இவர் பிரிக்கிறதுக்கு என்னன்னா ஒரு பிஜேபி எதிர்ப்பு அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு. பிஜேபி அதிமுக திமுக எதிர்ப்பு தான் பண்றாரு. அப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணா திமுகவுக்கு போட்டு போடுறவங்க எப்படி இவருக்கு கன்வே ஆவாங்க ஓட்டு? அப்படிங்கும் போது இப்ப இவர் எதிர்க்க வைக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு நாம, இவங்களுக்கும் ஒரு சில சிக்கல் இருக்கு. இவங்களுக்கும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கும் பொலிட்டிக்கல் இதாக வரும். ரெண்டாவது இந்த படத்தை தள்ளி போட்டோம்னா பிப்ரவரி மார்ச்ல தேர்தல் தேதி நெருக்கத்துல சோலோவா ஒரு 1000 தியேட்டர்ல போடுவோம் அப்படிங்கிறதோட இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க. இது முழுக்க நாடகம் தான். ஏன்னா இந்த படத்துல சென்சார் கை வைக்கக்கூடிய அளவுக்கு படத்துல ஒண்ணும் கிடையாது. இது ஒரு ஆக்ஷன் படம். இவர் வந்து ஒரு ஒன்றிய அரசு எதிர்த்து பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி எதிர்த்து பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக்குள்ளே எதிர்த்து, இந்தியாவை கொண்டு வர தேசிய கல்விக்குள்ளே எதிர்த்து பேசியிருக்காரு, இல்ல பாஜகவினுடைய அந்த ஐடியாலஜி எதிர்த்து பேசியிருக்காருன்னா ஒண்ணும் கிடையாது. 2 பேரும் தூக்கி போட்டு மீச்சிருக்காரு அந்த படத்துல, அவ்வளவுதான். இந்த படத்துக்கு சென்சார் அப்படிங்கிற விஷயமே ஒரு உச்சகட்ட ஒரு நாடகமா தான் இருக்கு. ஒரு சில பேர் சொல்றாங்க இல்ல அவர் கூட்டணி கொண்டு வரதுக்கு படத்தை மடக்கி வச்சு என்ன பண்ண போறாங்க? அதுக்கு வேற வழிகள்லாம் நிறைய இருக்கு. இடி இருக்கு, சிபிஐ இருக்கு, அதெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு. சென்சார் மடக்கி வச்சுன்னா வெட்ட வெளிச்சமா தெரியுமா இல்லையா? எதுக்காக தெரியுமா? அது அந்த அரசியல் கூட தெரியாமையா உட்காந்துருக்க போறாங்க?
அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன ஒரு நரேஷன் செட் பண்றாங்க, விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ஆதரவு பத்திரிகையாளர்லாம் பாத்தீங்களா விஜயை வந்து பிஜேபி முடக்குது, விஜய் பிஜேபிக்கு எதிரான வருதாங்க. அப்படி இருந்தும் கூட விஜய் இப்போ வரைக்கும் அதை எடுத்து பேசல. ஆமா, ஒரு வார்த்தை வரவே அதுக்கெல்லாம் வீடியோ போட்டாரு, அதுக்கெல்லாம் சிஎம் சார் என்னை வந்து தொட்டு பாருங்க சார், இப்போ நீங்க வீடியோ போடுங்க, சென்சார் போர்ட் ஆஃபீஸர்ஸ் என்னைய வந்து நடனம் பண்ணுங்க, என் வீட்டில் இருக்க டிவியை கூட ஆஃப் பண்ணி விடுங்க, என் வீட்டு கேபிள கூட கட் பண்ணி விடுங்க, என் ரசிகர்கள் விட்டுருங்க, பாவம் அவன் 1500 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கான், ஜனநாயகன் படம் பார்த்தா தான் அவனுக்கு பொங்கல் நிறைவடையும், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார், அரசியல் பழி வாங்குறது என்னைய பழி வாங்குங்கன்னு சொல்லலாம்ல அவர், ஏன் சொல்லலாம்? இப்போ வரைக்கும் எதுவுமே பேசல. அப்ப இது எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இது தெரியாம ஆளாளுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்கு, பொலிட்டிக்கலாவும் ஒரு கெயின் இருக்கு, அப்படிங்கறத ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பண்றாங்க. ஓகே சார். ஆனா இது விஜய் அவரோட தனிப்பட்ட ஒரு நலனுக்காக யோசிக்கும் போது அது சார்ந்து எவ்வளவு இருக்குது சார்? டிக்கெட் வாங்கின ஃபேன்ஸ்ல இருந்து தியேட்டர்ஸ் அது எப்படி நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றதுல திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர் பேசியிருக்காரு. அதை தான் நாங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்றது. ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இதுக்காக பணம் போட்டிருக்காங்க போது இவ்வளோ பேரை தாண்டி விஜய்க்காக மட்டும் யோசிச்சுன்னு பண்றது அப்படின்றது இல்ல, அவர் அப்படி பண்றதுனால அது எப்படி சாத்தியமா? இல்ல, இந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் சைலண்ட் ப்ரொடியூசர் விஜய். ஓகே. ஏன்னா வந்து யாரு ஜெகதீஷ் பழனிசாமி யாரு விஜயோட மேனேஜர், அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அப்படிங்கும்போது டைப்ல தான் பண்றாங்க. அப்படிங்கும் எப்படி இருந்தாலும் கெயின் எடுத்துடலாம். அப்படிங்கிறதுனால அதுல ஒரு பிரச்சனை வருது. தியேட்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவா வேற படம் கொடுக்க போறாங்க. 9ஆம் தேதி ஒரு நாள் தான் கேட்பறப்ப 10ஆம் தேதி அவங்க ஷேர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ சென்சார் பராசக்தி ஒருவேளை கிடைச்சிச்சுன்னா சென்சாரே ஒரு 3 நாள், பராசக்தியே ஒரு 4 நாளைக்கு போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து ரிலீஸ் டேட் தள்ளி போச்சுன்னா வேற படங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பேலன்ஸ் பண்ணிடுவாங்க, அது பெருசா ஒன்று வராது. ஓகே சார். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல ஃபேன்ஸோட தலை தான் உளுருது இல்லைன்னா வந்து ஃபேன்ஸ் தான் இதுல வந்து பலிக்கடா ஆக்கப்படுறாங்க. ஆமா, அந்த ரசிகர்களை தான் இன்னைக்கு வந்து முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அவரை சினிமாவில் பார்த்து ரசிச்சு கொண்டாடி கைதட்டி விசில் அடிச்ச ரசிகர்களே இதற்கு ஓட்டு போடணும் கொண்டு வந்து நிப்பாட்டு இருக்காரு. அரசியல் ரீதியா அவர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. அவர்கள் நீங்க சித்தாந்த ரீதியா, அரசியல் ரீதியா, பொலிட்டிக்கலா அவரை ட்ரெயின் பண்ணி நீங்க கொண்டு வந்து தான் பரவாயில்ல. நான் சினிமாவில் பண்றதும் லட்சத்தில் பண்ணிடுவேன்னு சொல்லி அதுவே ஒரு தவறான இதுதான். விஜய் என்ன அரசியல் பேசுறாரு, என்ன கொள்கை இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு, என்ன ஐடியாலஜி இருக்கு, ஒண்ணுமே இல்லையா? அவர் சினிமாவில் பண்றாரு, 4 பேரை அடிக்கிறாரு, வில்லனை தோசம் பண்றாரு, அரசியல்வாதி எதிர்த்து கேட்கிறாரு, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் அவர் அரசியலுக்கே வர்றாரு. அதை பார்த்து வர்றாங்க. இப்ப அங்க இருந்தே அவருடைய இது ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம இது அப்படிதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆரவாரத்தோட இருந்திருப்பாங்க. பொங்கல் லீவு வருது, பொங்கல்ல ஒரு பெருசா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஆனா அதை விட அவங்க ஒரு கணக்கு போடுறாங்கல்ல, 2 கெயின் இருக்கு, பொலிட்டிக்கல் கெயினும் இருக்கு, படத்தை சோலோ ரிலீஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஆற போடுவோம், தேர்தல் நேரத்தில் பண்ணுவோங்கிற மாதிரி பல விஷயங்களை யோசிச்சு பண்றாங்க அவங்க. ஓகே சார். இது நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அதுல வந்து அவர் சாட்டை எடுத்த ஒரு டயலாக் பேசியிருக்காரு. அது வந்து எம்ஜிஆர் இது பண்ணதால அந்த பாட்டை வந்து முணுமுணுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொன்று வந்து அந்த ராணுவ காட்சிகள்லாம் வைக்கிறாங்க, அதனாலதான் வந்து இது முடக்கிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து வந்து இதனாலதான் நீக்கிட்டு ரிலீஸ் பண்ணலாமே. இன்னைக்கெல்லாம் முந்தையெல்லாம் வந்து ஃபிலிம்ல கொண்டு போய் நெகட்டிவ் எடுத்து அதை கட் பண்ணி மார்க் பண்ணி அப்புறம் பிரிண்ட் பண்ணி டிஜிட்டல் தானே. அந்த காட்சியை எடுத்து நீங்க போட்டு மியூட் பண்ணிருங்க, அந்த காட்சியை கட் பண்ணிருங்க. எவ்வளவு நேரம், ஒரு 1/2 hourல பண்ணிடலாம், அங்கேயே ஸ்பாட்லயே பண்ணலாம். அங்க உள்ள சென்சார் ஆஃபீஸர் படம் பார்த்துட்டாங்களா, லேப்டாப்ல எடுத்துட்டு போறீங்களா, லேப்டாப்ல என்னென்ன சீன் வேணுமோ அதை பஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அங்க இருந்து எடிட்டருக்கு பஞ்ச் டைம் டைம் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. இதுக்காகத்தான் முடக்க போறாங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அப்ப அங்க அதை என்ன சொல்றாங்க, ஒண்ணு இந்த 6 பேரு போர்டு மெம்பர்ல ஒருத்தர் தான் அப்ஜெக்ஷன் பண்ணாரு. அப்போ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணா உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும், அந்த சீனை கட் பண்ணணுமா, பண்ணிடுறேன் சார், முடிஞ்சு போச்சு, கொடுங்க. ரிவைசிங் போயிருக்குன்றாங்க, ரிவைசிங் போனது இவங்க லெட்டர் அனுப்பிச்சுன்றாங்க. இது எல்லாமே குழப்பமா இருக்கு. இது எல்லாமே 5ஆம் தேதி எங்களுக்கு வரவே இல்லைன்னு இவங்க தரப்பு சொல்றாங்க. இது எல்லாமே பாக்குறப்ப ஏதோ விஷயத்தை இவங்க மூடி மறைச்சு ஒரு நாடகத்தை போடுறாங்கன்னு தான் தெரியுது. ஓகே சார். இது இன்னொரு விதத்துல பார்க்கும்போது பராசக்தி படத்தோட வரதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா தயங்குறாங்களோ, ஏன்னா வந்து அது கதையை சார்ந்துன்னு வரும்போது அது கண்டிப்பா ஹிட் அடிச்சிடும், கண்டிப்பா மக்களால வரவேற்கப்படும், அப்படி வந்து என்னெல்லாம் காட்டியிருக்கான்னு பாக்குறது. ஜனநாயகன் இவ்வளோ டியூரேஷன் என்னதான் ஃபேன்ஸ் ஒரு 3 நாள் ஓட்டினாலும் அதுக்கப்புறமான்றதுல ஒரு கொஞ்சம் தடுமாற்றதுனால தள்ளி போலாம் அப்படின்றது அதுவும் ஒரு காரணம். இவங்க தள்ளி போனதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இது பராசக்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பிடிக்கக்கூடிய கதை. இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படமா இருந்தா தான் காமன் ஆடியன்ஸ் வருவாங்க. இதுக்கு வந்து எந்த ஆடியன்ஸுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் ரசிகர் மட்டும் தான் இருப்பாங்க. மற்றபடி காமன் ஆடியன்ஸ் தான் உள்ள வந்து ஃபுல் பண்ணும். அப்ப
ஒருவேளை அந்த படத்துக்கு வரக்கூடிய டாக்லாம் பாக்குறப்ப அவர் ரொம்ப எமோஷனலா இருக்கு. பல இடங்கள்ல வந்து படம் பார்த்து உணர்ச்சி புலம்பா இருக்கும். ஒரு அமரன் மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் கிட்ட ஆயிடுச்சுன்னா, இந்த படம் பின்னாடி போயிடுச்சுன்னா கடைசி படம் அதுக்கு நம்ம சொன்ன விஷயங்களும் அவங்க எடுபடல, ட்ரோல் ஆயிடுச்சு, படமும் சரியா போல, வசூல் ரீதியா போல அப்படின்னு வரப்ப நமக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆயிரும் அப்படின்றவாங்க. அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்குங்கிறது உண்மைதான். ஓகே சார். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இவ்வளோ ஒரு பரபரப்பா எங்க பார்த்தாலும் இதை பத்தியே ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. தொலைக்காட்சி சேனல் எல்லாம் டிபேட்டே வந்துச்சு. ஆமா சார். அவனுக்கு டிபேட் போயிட்டு வந்தேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசப்படுது. எப்போ அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க படம் வந்து தள்ளி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். மிக்க நன்றி சார்.